வீடியோ தான் தமிழகத்தின் தலைமை செயலாளர்கள் நமது சட்டமன்ற உறுப்பினரும் தமிழக தலைமை செயலாளர் அண்ணன் கோவிச்செழியன் அவர்கள் தற்போது கொடியேற்றி இந்த நிகழ்வை சிறப்பாக செய்யுமாறு கேட்டுக் கொள்கிறோம். அது ப்ரோக்ராம் படியே பண்ணிட்டோம். ஏற்பட்டது குறிதான் வேற மாத்திரிக்க பிள்ளைங்க செயல்பாடு. ஆனாலும் எனக்கு சூழல் அப்படி 2 மணிக்கு திரும்ப வரேன். உங்களுடைய இதுதான் அது தம்பியுடைய விருப்பப்படி நான் இருக்கணும் அப்படிங்கிறதே வந்து எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி இருக்கு. மாண்புமிகு இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் தமிழக அரசின் தலைமை செயலாளர் அண்ணன் கோவிச்செழியன் அவர்களை வருக வருக வரவேற்கின்றோம். இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக நடைபெறுவதற்கு இந்த மன்றத்தை உருவாக்கி நாமெல்லாம் ஒன்று கூடி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கான ஒரு பொன்னான வாய்ப்பை பெருமையை எனக்கும் உங்களுக்கும் உருவாக்கி தந்திருக்கிற நமது அமைப்பினுடைய மன்றத்தினுடைய பொறுப்பாளர்கள் ஐயன் திருவள்ளுவர் இளைஞரணி நற்பணி மன்றத்தினுடைய தலைவர் அருமை தம்பி பாபு அவர்களே, செயலாளர் அண்ணன் அருமை தம்பி சோழராஜன் அவர்களே, மன்றத்தின் பொருளாளர் சகோதரர் ஆதித்யன் அவர்களே, துணைத் தலைவர் சகோதரர் கஜபதி அவர்களே, துணை செயலாளர் தினேஷ் அவர்களே, துணை பொருளாளர் சகோதரர் தம்பி சிலம்பரசன் அவர்களே, இன்னும் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருக்கக்கூடிய நம்முடைய நெஞ்சத்தில் இடம் பிடித்திருக்கிற அருமை சகோதரர்களே, இளைஞர்கள் இப்படிதான் இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு முன்னுதாரணமான பகுதி உண்டு என்றால் நம்முடைய திருநறையூர் ஊராட்சியில் திருவள்ளுவர் தெரு என்று சொல்லக்கூடிய வகையில் நம்முடைய அருமை தம்பிமார்கள் சகோதரர்கள் நிரம்பியிருக்கிறார்கள். அருமை தம்பிமார்கள் என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திற்கு வருகை தந்து இதைபோல் இப்படி ஒரு நிகழ்ச்சி இந்த தேதியில் நடத்துகிறேன், நீங்கள் வர வேண்டும் என்று சொன்ன பொழுது என்னவென்று யோசிக்காமலேயே என்னை போல ஒரு தம்பி இருக்கிறார் இந்த பகுதியில், என்னை போல் உணர்வு படைத்த இளைஞர்கள் ஒன்று கூடியிருக்கிறார்கள் இந்த திருவள்ளுவர் தெருவில் என முடிவெடுத்து கேட்டவுடன் என்னுடைய டைரியை பார்க்காமலேயே வருகிறேன் என்று ஒத்துக்கொண்ட முதல் மன்றம் திருவள்ளுவர் இளைஞர் நற்பணி மன்றம். யோசிக்காமல் அந்த தேதி எங்கே இருக்கிறேன் என்று கூட கருதாமல் அழைத்தவுடன் வருகிறேன் என்று சொன்னாரே என்பது தம்பிகளுக்கு கிடைத்த பெருமை. அதன் பிறகு அமர உட்கார வைத்துவிட்டு இந்த தேதி வரை நான் இப்படி சட்டமன்றத்தில் இருப்பேன், இந்த தேதியில் வருவேன், காலை நேரத்தில் வைத்துக் கொண்டால் கூட கொஞ்சம் இடர்பாடு இருக்கும், மாலை 5 மணிக்கு வைத்துக் கொள்ளுங்கள், இளைஞர்கள், ஊர் மக்கள், ஆண்கள், பெண்கள், சிறியோர், அனைத்து கட்சி தோழர்கள் பங்கேற்க வாய்ப்பாக இருக்கும் என்று மாலை நேரத்தில் தான் நான் நேரம் ஒதுக்கியும் தந்தேன். ஆனால் நேற்றைய தினம் சட்டமன்றம் முடிந்த நேரம் 9 மணி 10 நிமிடம், 9:10, 5 மானிய கோரிக்கை. அதன் பிறகு முதல்வரிடம் உரிய தகவல்கள் எல்லாம் சொல்லி புறப்படும் போது 10:15 நான் வீடு வந்து சேர்ந்த நேரம் விடிய காலை 6:15. நேற்று பகல் முழுவதும் சட்டமன்ற பணி, இரவு முழுவதும் உட்கார்ந்தபடியே காரில் பயணம், வந்ததற்கு பிறகும் தொடர காரணத்தால் அமைச்சரோடு பங்கேற்க வேண்டிய ஒரு அரசு விழாவாக இருக்கிற காரணத்தால் தான் நான் சொன்னேன், மாலையில் இடர்பாடு தம்பிகளே ஒரு 11 மணிக்கு வைத்துக் கொள்ளுங்கள், 12 மணி வரை உங்களிடம் இருந்து 4 மணி நேரம் பயணப்பட்டு திண்டுக்கல் தேனி மாவட்டம் போகிறேன் என்று சொன்னேன். என்னுடைய கருத்தை கேட்டு இந்த விழாவை துரித வேகத்தில் ஏற்பாடு செய்த இளைஞர் நற்பணி மன்ற தம்பிமார்களுக்கு கோடான கோடி நன்றி. சொன்ன நேரத்தில் நீங்கள் எல்லாம் கேட்டு வந்தீர்கள் அல்லவா, அதைவிட அவர்களுக்கு கோடி மடங்கு நன்றி என்றால் வந்திருக்கிற அருமை சகோதரர்களுக்கும் அண்ணர்களுக்கும் ஊராட்சி மன்ற தலைவர், ஒன்றிய குழு உறுப்பினர் உள்ளிட்ட ஊர் முக்கியஸ்தர்களுக்கு இன்னும் பல கோடி நன்றிகளை எளிய தொண்டன் கோடீஸ்வரியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறது. ஒரு சில விழாக்களில் பேசும்போது பல்லாயிரக்கணக்கான மக்கள் இருப்பார்கள். நானும் சிறுவயர்ந்து பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டது உண்டு. அது அரசியல் நிகழ்ச்சி, இலக்கிய நிகழ்ச்சி, சமுதாய நிகழ்ச்சி, அரசு நிகழ்ச்சி, பல நிகழ்ச்சி. கூடுகிற எண்ணிக்கையை பொறுத்து என்றைக்கும் என்னுடைய மனநிலையோ கருத்தையோ
மாற்றிக்கொள்ள மாட்டேன். கூடியிருக்கிற மக்களுடைய எண்ணம் என்ன, அவருடைய கரு என்ன, எதற்காக இதை உருவாக்கி இருக்கிறார்கள், இதனுடைய நோக்கம் என்ன, இது லாப நோக்கம் உண்டா, பொருளாதார வரவு உண்டா, அதிகமாக எதிர்பார்க்கிறார்களா, புகழுக்காகவா, பெருமைக்காகவா அல்ல. அந்த ஜெகவரளிமொழி செந்திலும் ஊராட்சி மன்ற தலைவர் சொன்னது போல, நம்பியாவதி சொன்னது போல, இந்த பகுதி வந்தால் சற்று மனமருந்தி பார்ப்போம், ஆனால் இன்றைக்கு கம்பீரமாக பார்க்கிறோம். திருவள்ளுவர் திரு என்று சொல்லுகிறார். அவருடைய கூட்டு முயற்சி, ஒரு கூட்டு எண்ணம், அதற்கு அண்ணனை கொண்டவர்களுடைய ஒத்துழைப்பு, ஒரு வழிகாட்டுதல். அந்த வகையில் மனநிறைந்த ஒரு நிகழ்ச்சியில் மனநிறைந்த நிலையில் உங்களை எல்லாம் சந்திப்பது எனக்கு பெருமை. இங்கு இருக்கக்கூடிய அருமை தம்பிமார்கள் ஏதோ சங்கத்தை துவைக்கணும் என்று எண்ணாமல் அதை முறையாக பதிவு செய்து, இதுதான் இளைஞர் சக்தியினுடைய வெற்றி. இதுதான் இளைஞர். நான் அழைப்பதில் பார்த்தவுடனே சொன்னேன், எவ்வளவு விடாமுயற்சியாக உறுப்பினர்களை சேர்த்து படிவங்களை வாங்கி உரிய அதிகாரிகள் கொடுத்து பெயரை பதிவு செய்து அதற்குரிய எண்ணை பெற்று முறையான பெயர் பலகையும் கொடியையும் ஏற்றுகிறீர்கள் என்று சொன்னால் ஒரு அரசியல் இயக்கம் செய்கிற காரியத்தை என் தம்பிமார்கள் ஐயன் திருவள்ளுவர் இளைஞர் நற்பணி மன்றம் செய்திருக்கிறது. விதவிதமாக இப்படி எல்லாம் இவன் சென்று சொன்னார். சினிமா நடிகர்களை நாடி நாடி செல்கிற காலத்தை மாற்றி காலம் கடந்தும் ஐயன் வள்ளுவனுக்கு பெயர் சூட்டுகிறோம் திருவள்ளுவர் தொகுதி என்றால் இதைவிட பெருமை சிறப்பு இருக்க முடியாது. ஐயன் திருவள்ளுவர் நற்பணி மன்ற இளைஞர் நற்பணி மன்ற தம்பிமார்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்ற நேரத்தில் நானும் வாழ்த்தி பெயர் பலகையை திறந்து வைத்து கொடியையும் ஏற்றி வைத்து அருமை தம்பிமார்களுக்கு ஊர் முக்கியஸ்தர் மற்றும் ஊர் முன்னணி ஊராட்சி மன்ற தலைவர் உள்ளிட்ட எல்லோர் முன்னிலையில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புவது, உங்கள் சங்கத்தில் எத்தனை அங்கத்தினர்கள் என்று எனக்கு தெரியாது. எப்படி உறுப்பினர்கள் இருந்தால்தான் அதற்கு ஒரு தலைவர், ஒரு செயலர், ஒரு பொருளர், ஒரு துணைத் தலைவர், ஒரு துணை செயலர், ஒரு பொருளாளர் அல்லது துணை பொருளாளர்கள் நிர்வாகம் இருக்கும். உங்கள் உறுப்பினர்கள் எத்தனை பேரோ அந்த உறுப்பினர்களில் என்னையும் ஒரு அங்கத்தினராக உங்கள் நற்பணி மன்றத்தில் சேர்த்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எந்த வகையில் அந்த விழா நடக்க வரி செலுத்தி அந்த விழாவை சிறப்பு செய்கிறீர்களோ நானும் ஒரு அங்கத்தினராக இருந்து உங்கள் சங்கத்தின் உறுப்பினர் கோவிசலி என்ற பெருமையை நீங்கள் எனக்கு தாருங்கள் என்று சொல்லி அதற்குரிய உறுப்பினர் கட்டணம், அதற்குரிய செலவு தொகை, அதற்காக மாதாந்திர தொகை நீங்கள் எவ்வளவு சங்க ரீதியாக வசூல் செய்கிறீர்களோ நானும் பங்கெடுப்பேன் உங்களில் ஒருவனை என சொல்லி அன்பான அழைப்பை இந்த எளியவனுக்கு அழைத்து இந்த விழா சிறக்க உத்தரவு உங்களுக்கு நன்றி கூறி கொடியை ஏற்றுவோம், பெயர் பலகை தரப்போம், படிக அழை ஐயன் திருவள்ளுவரின் புகழ், ஐயன் திருவள்ளுவரின் புகழ், ஐயன் திருவள்ளுவரின் புகழ். கொஞ்சம் தள்ளிக்கணும்.